வீட்ல இருக்கவங்க எல்லாருமே இன்னைக்கு ஹோட்டலுக்கு போலான்னு பிளான் பண்ணாங்க. ஹோட்டல் போனாலே நான் ரெசிபி தான் அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. எதுக்கு அத நம்ம வீட்லயே செஞ்சு குடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, வீட்லயே ரொம்ப சூப்பரா செஞ்சேங்க. அத தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். வாங்க இப்ப இத எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுல்ல 3 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. வெதுவெதுப்பான பால் சேர்த்து மாவை சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சிட்டு எண்ணெய் தடவி 1 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவை உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கங்க. மேலே கொத்தமல்லி எள்ளெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். எங்கள் வீட்டில் எள்ளு பிடிக்காது. பின்பக்கத்துக்கு நல்லா தண்ணியை தடவிட்டு சூடான தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உப்பி வரும். உப்பி வந்ததுக்கப்புறம் திருப்பி நெருப்பில் சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான நான் ரெடிங்க. இதுக்கு மேலே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு சுட சுட சிக்கன் கிரேவி எக் கிரேவியோடு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.